உங்க ஸ்டாப் லைட், அந்த பல்பு எரிந்து விட்டது. ஆம். ஓ. தவிர இது ஒரு போக்குவரத்து விதிமீறல் கிடையாது. எனவே சட்டப்படி இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய நீங்கள் தகுதியுடையவர். உங்களுக்கு ஓட்டுநர் பதிவேடு கிடைக்கும். சரி, நன்றி. உங்களுடன் இருப்பது யார்? என் மகள். உன் பெயர் என்ன? ரேவன். ஹாய், எனக்கு கையசைப்பாயா? என்ன? ஆம். உனக்கு என்ன வயது? 7. ஓ, நீ இங்கே வந்து என்னிடம் பேசுகிறாயா? அந்த நாட்காலியில் போய் உட்கார். யார் ரேவன்? சரி, இப்போது உன் பெயரை மீண்டும் சொல்கிறாயா? ரேவன். உனக்கு பிடித்த பாடம் எது? உனக்கு எது மிகவும் பிடிக்கும்? ஆங்கிலம். உனக்கு என்ன பிடிக்கும்? என்ன? பள்ளியில் உனக்கு எந்த பாடம் மிகவும் பிடிக்கும்? கணக்கு பிடிக்குமா? ஆங்கிலம் பிடிக்குமா? பாட்டு பாடுவது பிடிக்குமா? ஓவியம் வரைவது பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிக்கும்? பாட்டு பாடுவது. அப்படியா? சரி, இப்போது உன் அப்பா மாதிரி பெரியவளான பிறகு என்னை மாதிரி அல்ல, உன் அப்பா மாதிரி, சரியா? நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? நீ ஒரு ஆசிரியராக விரும்புகிறாயா? நீ விமானியாக விரும்புகிறாயா? நீ பொறியாளராக விரும்புகிறாயா? நீ என்னவாக விரும்புகிறாய்? இது பற்றி நீ எப்போதாவது யோசித்திருக்கிறாயா? நீ நீதிபதி ஆகப் போகிறாயா? ஆம். நீ நீதிபதியாக விரும்புகிறாயா? இங்கே இருப்பது உனக்கு பிடித்திருக்கிறதா? சரி, அவள் ஒரு நாள் நீதிபதி ஆகப் போகிறாள். நான் அவள் முன்னால் செல்ல மாட்டேன் என்று நம்புகிறேன். இது நீதிபதி பிராங்க் கேப்ரியோவின் நீதிமன்றம். இங்கே மக்களும் வழக்குகளும் கருணையுடன் அணுகப்படுகின்றன. ஒரு வித்தியாசமான நீதிபதி. எந்த நீதிமன்றத்தை போலவும் இல்லாத ஒரு நீதிமன்றம். இது கோர்ட் இன் ப்ராவிடன்ஸ்.